இல்லக்கா வட்டிக்கு காசு கொடுப்பீங்கள? நான் வட்டி பிசினஸ் பண்றேன். கையில் அவங்க தான் பார்த்துட்டேன். இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒத்துக்கிட்டாங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க பேர் ஏதோ 15 வருஷம் கடன் இருக்காம்ல. வாக்கிங் வந்த இடத்துல சம்மந்தமே இல்லாம யாரோ பேரை கேட்டு வந்து என்னங்க வட்டி? அதாவது நீங்க ஒரு இடத்துல லோன் வாங்கியிருந்தீங்க, அந்த லோன் கட்டாம இருக்கீங்க, அந்த இடத்துல இருந்தே நான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஓகேங்களா? போட்டுருவேன் நல்ல டோங்கிரி அடிச்சேயே. ஓ தெரிச்சு போயிரும் போயிரு. என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க தான் பிரச்சனை. தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஏய் நீ என்ன வம்பளுக்கிறதுக்குனே வந்து நிக்க? மேடம் வம்பளுக்குற மேடம், கொடுத்த காசை வாங்க வந்திருக்க மேடம். ஏய் நீ குட்டிய போடு இல்ல விட்டே போடு. நீ ரோட்ல இருந்து என்ன இதுக்கு வம்பளுக்குற? காசு வாங்கும் போது 5 பைசா வட்டிக்கு எங்ககிட்ட வாங்கிட்டு அதை 3 பைசா வட்டிக்கு வெளியே கொடுத்து 2 பைசா நட்டத்துல போய் இம்மா பெரிய செயின் கழுத்துல தொங்குது. ஏய் சாம்பார் காசு 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 சார் காசு. கையல்ன்றது நான் தான் ப்ரோ. நீங்க தானா? அக்கா அந்த நீங்க ஃபினான்ஸ்க்கு விடுவீங்களா? இல்லக்கா வட்டிக்கு காசு கொடுப்பீங்களா? கொடுக்குறேன், தெரியாத ஆளுகளுக்கு. பட் நான் கொடுக்குறேன். இல்லக்கா நான் என் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு வரேன், அவன் மூலியமா வாங்கிக்கிறேன். இப்போ நீங்க எனக்கு டீட்டெயில் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் வீட்டில் போய் பேசிட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன். அவன் பேர் வந்து சதீஷ்குமார். வாக்கிங் வந்த இடத்துல சம்மந்தமே இல்லாம யாரோ பேரை கேட்டு வந்து என்னங்க வட்டி? இல்லைங்க அவங்க உங்களை சொல்லி விட்டாங்க. அவங்க உங்க ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்ச பையனா இருந்தா டைரக்டா வீட்டுக்கு வரணும், தெருவில் நடந்து போயிட்டு. இல்லை ஆக்சுவலாக நான் உங்களை ட்ரை பண்ணோம், நீ அவ்வளோ பிஸின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பிஸி ஷெடியூலில் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்டுருந்தாங்க. சரி ஓகே. ஸோ அதனால தான் உங்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சரி எங்கே எப்போ தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். எவ்வளோ வேணும்? ஒரு ஒன்று கிடைக்குமாக்கா? நான் யோசிச்சுட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. இல்லைக்கா சரி எனக்கு ஓகே நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு வட்டி ரேட்டு அது ஒரு 1000 ரூபாய்க்கு எவ்வளவு 10,000 ரூபாய்க்கு எவ்வளோன்ற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைக்கா சில பேர்லாம் அந்த கொடுக்குறது இல்லை. அந்த ஒரு ரேட்டு சொல்லுவாங்கள்ல 1000 ரூபாய்க்கு இவ்வளோ வட்டி அப்படின்ற மாதிரி. நான் 3 ரூபா வட்டி கொடுக்குறேன். 10 ரூபாய்க்கா? 1000 ரூபாய்க்கா? 10,000 ரூபாய்க்கு 300 ரூபா. எவ்வளோக்கா? 10,000 ரூபாய்க்கு 300 ரூபா பிரதர். 300 ரூபா. 1000 ரூபாய்க்கு 30 ரூபா. 1000 ரூபாய்க்கு 30 ரூபா. 10,000 ரூபாய்க்கு 300 ரூபா. 3 பைசா வட்டியாக்கா? பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்களா? வெளியெல்லாம் 10 பைசா வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? அப்படியெல்லாம் கொடுக்குறது இல்லை. அதுவுமே தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அப்பப்போ தேவைக்கு வந்து வாங்கிடுவாங்க, கரெக்டாக கொடுத்துருவாங்க. அந்த டீட்டெயில் உங்களுக்கு எதுக்கு பிரதர்? இல்லைக்கா ஒரு சின்ன டீட்டெயில் தான், வேற ஒன்றும் இல்லை. வேற எதுவும் நீங்கள் எதுவும் ஃபினான்ஸ் எதுவும் வாங்கியிருக்கீங்களாக்கா? நான் அப்படிலாம் வாங்கல. இல்லை அப்படி சொல்லி விட்டுருந்தாங்க, அவங்க இந்த மாதிரி ஃபினான்ஸுக்கு வாங்கி தான் ஃபினான்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த இது உங்களுக்கு எதுக்கு? இல்லை அப்போ நீங்கள் பண்ணுறீங்க. நான் வட்டி பிஸ்னஸ் பண்ணுறேன். நான் வட்டி தவணை கொடுக்குறேன். ஆனால் கடன்லாம் நான் அந்த காசு உங்களுக்கு எப்படி வருதுன்னு கேட்குறேன். அந்த காசு நீங்கள் ஃபினான்ஸுக்கு வாங்கி ஃபினான்ஸ் கொடுக்குறீங்க கரெக்டாக? ஏன்பா ஏன் கடன் எதுவும் வாங்கியிருந்தா கட்டி விட போறியா? இல்லை கேட்குறேன், அதை தான் நானும் கேட்குறேன். இல்லை நீங்கள் கடன் வாங்கிருக்கீங்க அப்போ கரெக்டா? கடன் நான் வாங்கல. யார் சொன்னது கடன் வாங்கி? இல்லை இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க கடன் வாங்கியிருந்தே கட்டி விட்டுருவா. இல்லை பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஏதோ கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு. அப்போ கடன் வாங்கியிருக்கீங்க? கடன் நான் வாங்கல. என் பேர்ல கடன் இருக்குன்னு யார் சொன்னாங்க? இல்லைக்கா சொல்லி விட்டுருக்காங்க, வந்துருங்க. நீ ஆமாவா இல்லையான்னு சொன்னீங்கன்னா கரெக்டாயிரும். நான் கடன்லாம் வாங்கல. இருங்க ஒரு சொல்லுங்க. சார் நான் தான் சார் பேசுகிறேன். அவங்க தான் கையில் அவங்க தான் பார்த்துட்டேன். இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒத்துக்கிட்டாங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க பேர் ஏதோ 15 வருஷம் கடன் இருக்காம்ல. இல்லை அந்த இருங்க எதுக்கு புடுங்குறீங்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இருங்க இப்போ உங்கள் பேரில் கடன் இருக்கு. இங்கே கூட ஏன் உங்கள் பேரில் கடன் இருக்கா இல்லையா? என் பேர்ல கடன் இல்லை. நீ யார்கிட்ட என் பேரை சொல்லி பேசிட்டு? உங்கள் பேர் வச்சுங்க இன்னொருத்தன் கடன் வாங்கிட்டாங்களா? இல்ல நீ யாரு? ஆக்சுவலா உங்களுக்கு அமௌண்ட் எப்படி வருது? இல்ல தம்பி, நீங்க யாருன்னு சொன்னா அதுக்கு நான் டீடைல்ஸ். அதாவது நீங்க ஒரு இடத்துல லோன் வாங்கியிருந்தீங்க, அந்த லோன் கட்டாம இருக்கீங்க, அந்த இடத்துல இருந்தே நான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா தப்பு பண்றீங்க. அதாவது உங்க தப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க ஃபினான்ஸுக்கு வாங்கி இங்கிட்டு ஃபினான்ஸ் விடுறீங்க. அது கூடுதல் வட்டியில் விட்டாலும் பரவாயில்ல, 3 பைசா வட்டி 3 பைசா வட்டிக்கு யாராவது விடுவாங்களா? ஏய் இது உனக்கு தேவையில்லை. நான் தப்பு பண்றேன்னு என்ன வந்து நீ தெருல இருந்து பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் சார் லைன்ல இருக்க. முடிஞ்சா உன் போனை நீ வாங்கிக்கோ. ஏங்க முடிஞ்சா நீ நான் உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கலங்க. நீங்க தான் என்கிட்ட வட்டிக்கு வாங்கிருக்கீங்க. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். எங்க உன் பங்காசன்? அதாங்க நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருந்து நான் ஆபீஸ்க்கு போயிட்டு திரும்ப இங்க வரதுக்கு உங்களுக்கு பிடிக்க முடியாது. நான் என்ன தீவிரவாதியா? போட்டுருவேன் நல்ல டோங்கிரி. யாரு நான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. என்ன சிரிப்பு காமிறீங்க? நீங்க பண்றது பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. ஆமா வேற யாரு? சிரிப்பு வரும். விட்டேன்னு வையேன். என்ன விட்டுருவீங்க? நீங்க காசு வாங்கிட்டு கொடுக்க மாட்டீங்களா? இதை கேட்க வந்தா டோங்கிரினுவீங்களா, அடப்பு தெரிச்சுருவீங்களா? வந்து நின்று நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க கட்டுங்கன்னா ஓகே. ஏங்க காசை கொடுக்கும் போது லோன் கொடுங்க சார் வாங்குவீங்களா? காசை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன முறைக்கிறீங்க? ஹலோ ஓடி போயிரு. சம்பந்தம் இல்லாம என்கிட்ட நீ வந்து பேசிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரியாம நீ ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி கொடுத்துறேன். போயிரு. அடிச்சே வையே. ஓ தெரிச்சு போயிரும். போயிரு. என்ன அடப்பு தெரிச்சு போயிரும்? அப்புறம் இங்க எதுவுமே அடைக்கல சரிங்களா? இருங்க. ஏய் என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க தான் பிரச்சனை. வாங்கின காசை கட்ட மாட்டீங்க.
உன்கிட்ட நான் வாங்கியிருக்கேனா? ஏன்டா கம்பெனியில் வாங்கிருக்கீங்க? அதை நான் அங்கே பேசிக்கிடுவேன். கம்பெனி அதான் கம்பெனி காலையில் பிடிச்சி வச்சிட்டீங்களே, செல்லையும் பிடிச்சி வச்சிட்டீங்களே. சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. ஆமாம், வாங்கின கடனை ஒத்துக்கலன்னா சம்மந்தம் இல்லாமல் தான் பேசுவோம். வாங்கின கடனை ஒத்துக்கிற மாதிரி நீ கரெக்டாக வந்து பேசியிருந்தா உனக்கு நான் கரெக்டாக கட்டாமல் இருக்கிறேன்னா? நீங்கள் கட்டாமல் இருக்கிறதுனால தான் வந்து பேசுகிறோம். டேய் நீ ரொம்ப பேசுற. நான் ரொம்பலாம் பேசுகிறேன், என்ன பேச வைக்கிறீங்க, என்னை பேச வைக்கிறீங்கக்கா. சார் அவங்க ஏதோ இதாக பேசுகிறாங்க சார், அவங்க நான் அப்படி தான் பண்ணுவேன், நம்மளாம் முடிஞ்சதை பாரு, உங்கள் ஆஃபீஸை நான் இழுத்து முடிடுவேன், நான் காசு கேட்டதுக்கு நீ என்ன தப்பாலாம் பிஹேவ் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க சார். ஃபேமிலியை பார்த்தா ரொம்ப ஒரு தடபடலாக தான் இருக்கு. காதலையும் கழுத்தையும் தேர்ந்துடலாமா தான் சொல்லி. வண்டியில் வரீங்களா? டேய் நீ தேவையில்லாம ஆமாம் சார், பேசிட்டு இருக்க. இருங்க மேடம், இந்த 2 நிமிஷத்தில் வண்டியில் வந்துட்டு இருக்காங்களாம். வரட்டும் சார். என்ன சார் கட்டுறீங்களா, வந்துடுறீங்களா வண்டியில்? எத்தனை பேர்? 4 பேரா? எதுக்கு சார் உங்களுக்கு இருக்கிற 4 பேர்? 2 பேர் போதும் சார். சார் வாங்க சார், அடிக்கிற மாதிரி கை வேற உங்களுக்கு பயமா இருக்கு. ஓகே சார், வச்சுட்டுங்களா? ஏய் நீ என்ன வம்பளுக்கிறதுக்குனே வந்து நிக்க. மேடம் வம்பளுக்கிறேன் மேடம், கொடுத்த காசை வாங்க வந்திருக்கேன் மேடம். மேடம் காசு கேட்டு வந்தா முதல்ல வாயில தான் பேசுங்க, இப்ப கை வேற உங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆஹா, இப்படிலாம் பேசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், வட்டி குட்டி போடும் குட்டி வட்டியாகும், வட்டி குட்டி போடும் குட்டி வட்டியாகும், இப்படி போய்கிட்டே இருக்கும். ஏய் நீ குட்டியை போடு இல்ல விட்டையை போடு. நான் குட்டியெல்லாம் தனியா போடுகிறேன் மேடம். தேவையில்லாத வேலையெல்லாம் நீ என்னட்ட பேசிக்கிட்டு இருக்க. காசு கேட்க வந்து இப்படி இன்டிசிலா பிஹேவ் பண்ணீங்களா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நீ எந்த இடத்துல எப்படி வந்து பேசி? நான் எந்த இடத்துல எப்படி வந்து பேசுனேன்? வாயால பேசுனேன். வாங்க போகும்போது ஐயோ என்ன லூசு பையன். ஐயோ சொல்லாய் மேம், வாயில் அடிங்க. ஐயோ சொன்னா குடும்பத்துக்கு ஆகாது. வெறுப்பேத்தி வேடிக்கை பார்க்காத. நான் வெறுப்பேத்தி வேடிக்கை பார்க்கல மேம், நீங்க தான் என்ன கடுப்பேத்தி வேடிக்கை பார்க்குறீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. எங்க மேனேஜருக்கு வாட்ஸ்அப்பில் ஆன் பண்ணிருக்கீங்க, வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. சார் நான் தான் கையல், நீங்க வாங்கின 15 லட்சம் ரூபா கடனுக்கு. நான் எதுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடணும்? நீங்க என்ன கடன் வாங்கிறீங்க? நான் போய் ஆஃபீஸில் பேசிக்கிறேன், உன் வேலையை பார்த்துட்டு போட்டு விடுங்க. ஃபோனை உடைச்சிருவேன் சார். ஃபோனை உடைச்சிருன்றாங்க சார். நீ பேசுகிற விஷயம் பூராமே தேவையில்லாது. நீ ரோட்ல இருந்து என்ன இதுக்கு வம்புழுக்கிற? காசு தர முடியாதுடா, போடா. கொடுக்கலன்னா வண்டி வீட்டுக்கு வண்டி எழுதி வாங்க, சி வீடு எழுதி வாங்க. வீட்டில் இருக்க பொருள்லாம் தூக்கிட்டு போவோம், டிவியை தூக்கிட்டு போவோம், ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போவோம், வாஷிங் மிஷின் தூக்கிட்டு போவோம். அதான் அப்புறம் வீட்டை லோன் வாங்கினா வீட்டில் எழுதி வாங்குவாங்க. நீ வந்து எழுதி வாங்கிக்கோ. ஓ அந்த மாதிரி 5 பைசா வட்டிக்கு எங்ககிட்ட வாங்கிட்டு அதை 3 பைசா வட்டிக்கு வெளியே கொடுத்து 2 பைசா நட்டத்தில் போய் இம்மா பெரிய செயின் கழுத்தில் தொங்குது. இது எப்படி? நான் வேலை வெட்டி பார்க்க மாட்டேனா? என்ன வேலை வெட்டி வாங்குறது? கடன் வாங்கி குழப்பம் நடத்துறது, அதுலயும் நட்டத்தில் தான் போகுது. இதுல என்னத்தை நீங்க வேலை வெட்டி பார்க்க போறீங்க? டேய் நான் சீரியல் ஆர்டிஸ்ட், அசிங்கப்படாதடா. நினைச்சேன் காசை வாங்கிட்டு ஏமாத்தும் போதே நினைச்சேன் நீங்க ஒரு ஆக்டரா தான் இருக்கணும். ஏன்னா சினிமாக்காரங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து திரிவாங்க. கொள்ள பேர் கடன்ல சூசைட்லாம் பண்ண போயிருக்காங்க தெரியுங்களா? அளவில் நீங்க வாங்கிறீங்க பொண்ணு. சீரியஸ்லி அடிக்க கூடாதுன்னு நான் பார்த்து போறேன். பாவமா இருக்கல, என்ன படுத்த பாவமா இருக்கல, காசு கொடுத்துங்க. ஏய் சாம்பார் ரசம் போடா, என்னடா மோர், ஆமாடா அவியல், முட்டைக்கோஸ் பொரியல். காசு 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 சார். காசு காசு கேட்டு அடிக்கிறாங்கண்ணே. அண்ணே டேய் ஐயோ ஏன்னா அப்படி கேவலப்படுத்துற? கேவலப்படுத்துறேனா? கேவலமா இருக்கா? அப்ப காசை கட்டுங்க. தம்பி நான் கட்டிடுறேன்டா, போடா. நல்லா இருப்ப நீ, அசிங்கப்படுத்த. சத்தியமா? சத்தியமா கட்டிடுறேன்.